மதுரடி வாழ்நிலங்கடந்தா வள்ளையூரு பதிதனிலே வள்ளையூரு பதிதனிலே வள்ளையூரு பதிப்பினிலே வாராரே தோது வேணோ தூதி வேணோ பதிதனிலே பதிதனிலே ஆகப்பட்டவன் எண்ணெயிட்டு கச்சை கட்டு ஏற்றவள்ளி பிரம்படத்து காலத்திலே செருப்பு மாட்டு கருத்துடைய ஓட்டனானவன் ஓட்ட முன்னடைமாக இஞ்சி விளை மருதாணுவாள் நிலம் கடந்து அமையா அப்படி எங்க நேரம் வர்ற பள்ளியூர் வதிக்கு வருகிறான் அப்படி பள்ளியூர் வதியில வந்து என்ன கல்லுக்கு மேல ஏறி நின்று சத்தம் போடுறான் எப்படி மருத்துவா ஆகாது தொழிலுக்கு ஆகாது மருத்துவா எம்மா இது யாரப்பா இவ்வளவு சத்தம் போடுறது மருத்துவா யாருடப்பா அங்க நின்று கூப்பிடுறது அப்பா இல்ல தூது வந்திருக்கேன் நீ அப்பாவா அப்போ அப்பா இல்ல இப்போ ஒரு டப்பா எந்திரிச்சு போச்சு அது தகர டப்பா அது தகர டப்பான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு சப்புன டப்பா எப்பா அங்க நின்று அழைக்காத முதல்ல நீ உள்ளவா என்ன வழி தெரியல பாட்டி எப்பா நீ எங்க நின்று சத்தம் போடுற குத்துக்கல்லுக்கு மேல ஏறி நின்னு சத்தம் போடுறேன் சுப்பிரமணியனுக்கு குத்துக்கல்லு உன்ன உள்ள அனுப்பி போடுவான் சரி கல்ல விட்டு கீழே இறங்கு பாட்டி வீட்டுக்கு வரக்கூடிய பாதை எப்படின்னு சொல்லி எனக்கு 3 முக்கு பாதை உனக்கா உச்சந்தியில இருக்கு ஒரு ஓட்டு வீடு வீட கிளப்பிட்டு பார்த்தா என் வாசல் தெரியும் உள்ள வந்தா எனக்கு எனக்கு லட்சணம் உனக்கு தெரியும் அப்படியா முதல்ல உள்ள வாரு எப்படி வரணும் உச்சந்திக்கு வரணுமா உச்சந்தி வீதியில ஒரு பாத்ரூம் ஒண்ணு இருக்கு அத திறந்து பாத்துறாத அங்க 7-8 பேர் உட்கார்ந்து இருப்பான் அது தாண்டி மேல தெருவில வரும்போது கீழே தெருவில ஒரு தாழ்ந்த பூமியில ஒரு ஓட்ட வீடு இருக்கு அந்த ஓட்ட கிளப்பிட்டு வரணும் உள்ள வந்துட்டு பாட்டி அப்பா அப்பா பாட்டி அம்மா பாட்டின்னு நினைச்ச நீ பியூட்டியா தான் இருக்கா பாட்டி இல்ல பாட்டி என்னப்பா நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா எதுக்கு வந்திருக்கிற உன்னை பிரசவத்துக்கு கூட்டிட்டு போக வந்திருக்கேன் அட இடி விழுந்த பயல ஏன் பாட்டி பேரம் பேத்தி பூட்டி கண்ட பிறகு என்ன கொண்டு போய் நீ பிரசவம் பார்க்க நினைக்கிற ஒன்ன கொண்டு போய் என்ன வேலையெல்லாம் செட் பண்ணியா தாக்கம் இடி விழுந்த பயல நீ விளக்கிக்கிட மாட்டேன் ஒன்ன கொண்டு போய் அறுக்க முடியுமா பாட்டி அது பிரசவம் பார்க்கலாம் கொண்டு போறானா பாட்டி நான் உண்டாயா இருக்க நீ தப்பா புரிஞ்சதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நீ என்ன சொன்னா ஒன்ன கொண்டு போய் பிரசவம் பார்க்கணும் தானே சொன்ன ஒன்ன கூட்டிட்டு போய் பிரசவம் பார்க்க போறோம் என்ன கூட்டிட்டு போய் இன்னொரு இடத்துல என்ன வச்சு நீ பிரசவம் பார்க்க போற ஆமா பாட்டி தெல்ல தெளிவா சொல்ல வேண்டியதானே வாயில என்ன வந்து பேச முடியும் பாட்டி பாரு சோழவள நாடாங்கும் சோழவள நாடா ஆமா சோழவள நாடுன்னு சொன்னியே அந்த காலத்தில் ஆமாம்மா வந்திருந்தே என்னை தந்தாரில்லை வயிற்று பசி ஆயிரந்தே வயிற்று கஞ்சி தந்தாரில்லை மாற்று உடை கேட்டதற்கு மாற்று உடை தந்தாரில்லை பாட்டி சோழவள நாடாங்கும் எப்பா சோழவள நாடுன்னு சொன்னது எனக்கு உடம்பெல்லாம் ரொம்ப சோர்வாயிட்டு ஏன் பாட்டி அவ்வளவு பேரும் இட்லியை தின்னுக்கிட்டு அங்கங்க போய் உறங்கிட்டு நடக்குதிய இட்லி வாங்கும் போது 786,11,52,052 பேர் இருந்தாங்க இங்க ஆமா சரியா கணக்க கேட்டுக்கா 752,700 சில்லறையா சொன்னு அப்படியா அப்படியா சொன்னா கூட்டி கூட்டி பார்த்து எனக்கே மறந்து போச்சு அப்படியா இவ்வளவு இருந்த ஆட்கள்ல இன்னைக்கு 7 பேர் இருக்காங்க அதனாலதான் அன்னதானம் கொடுக்கப்படாதுன்னு நான் சொல்றது இந்த அன்னதானம் கொடுக்கியதே முதல்ல உள்ளதான் இருக்காங்களா ஆமா எம்மா வெளியே இருக்காளு உள்ளயும் உள்ள இருக்காளு வெளியே இருந்தா எப்படி நம்ம இது தொழில் பண்ண முடியும் ஆகையினால நம்ம நான் எதுல விட்டேன் மருத்துவத்தை கூட்டிட்டு வரும்போது எப்பா
ஏ ராசா, ஏ பாட்டி சோழ வளநாடுன்னு சொன்னியே, ஆமா. இதுக்கு முன்னாடி உன்ன மாதிரி வாட்ட சாட்டமும் ஒருத்தன் வந்து என்ன கூப்பிட்டான். அண்ணா பாட்டி என் கூட வா, என்ன கொண்டு போய் நான் பிரசவம் பாக்குறேன்னு சொன்னான். சரி நீயா போவல? போனேன். போனியா? செத்த பையலுக்கு வார்த்தையை நம்பி நான் போன அம்மா கூட்டிக்கிட்டு 2 பாட்டுக்கு இந்த மானபங்கப்படுத்தி விட்ட அம்மா. அப்படியா? தலைகாய்ந்து சென்றிருந்தேன், தலைக்கு எண்ணெய் தந்தால் இல்லை. அவ்வளவுக்கு உங்க வீட்டுல எண்ணெய் இல்லாமலா இருக்கு? எண்ணெய் இருக்கு. நான் போகும்போது நல்லா தேய்ச்சிக்கிட்டு தான் போனேன். சரி. கால்நடையா நடந்து போகுது. 1 நாள் ஆகும், 2 நாள் ஆகும், 1 வாரம் ஆகும் இல்ல. சில ஊரு கிட்ட இருக்கும், சில ஊரு தூரமா இருக்கும். அதனால போகும்போது தலை எல்லாம் காஞ்சி பரபரன்னு ஆயிருக்கு. பரபரன்னு ஆயிருக்கும். கொஞ்சோண்டு எண்ணெய் தான் வெயில் பத்தியா? என்ன தந்தான் தெரியுமா எனக்கு? என்னது? என்ன தரல, என்னையே கேட்டான். அடப்பாவி. அது மட்டும் இல்லம்மா, பாட்டி வயிறு பசியாக சென்றிருந்தேன், குடிக்க கஞ்சி கேட்டேன். ஒரு கூழு கூட வந்தாரு. என்ன தரல? கூழும் தரல. என்னம்மா இந்த பாரிதாயி, குடிக்க கஞ்சி கேட்டதற்கு எனக்கு கஞ்சி கூட கொடுக்கவில்லை. பாட்டி கஞ்சி கேட்டதான் அவன் நெஞ்சியை தட்டி சொல்றான். ஏன்னா இதுல முட்டி சாவுன்னு சொல்றான். அதான் சரி. இவன் வழங்குவானம்மா. என் பாட்டி பாட்டி